This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று என்னங்க ரிசல்ட்டு 230 இல்லைங்களா? 230 தாங்க ரிசல்ட்டு நேற்று. நம்ம பாருங்கள், நீங்கள் எல்லோ கலரில் பார்த்துட்ருக்குறீங்க இல்லைங்களா? டிக் பண்ணியிருக்கு இல்லையா? இது வந்து மெம்பர்ஷிப்பு குறித்து கொடுத்த நம்பர்ஸ், ஓகேங்களா? முக்கியமான நம்பர்ஸ், ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 4 நம்பர் தான் கொடுத்துருப்பேன். பாருங்கள், 2-0 அழகாக வந்துருச்சு. ஆல் போர்டில் சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், எத்தனை நம்பர் கொடுத்துருக்கேன், நான் டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். 4 நம்பர் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 024 இல்லைங்களா? இங்கே பாருங்கள், மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர். அதே மாதிரி பாருங்கள், பாக்ஸ் பாருங்கள், 029 3 வச்சுருந்தோன்னா நேற்றே ஹிட் அடிச்சிருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள், இந்த நம்பரை பவர் பண்ணி பாருங்களேன். நான் கொடுத்த இந்த 735 பவர் பண்ணி பாருங்களேன். 7க்கு 2, 3க்கு 3, 5க்கு 0 தெரியுதுங்களா? அப்படியே நேற்று ரிசல்ட்டு பவரில் மிஸ் ஆகிடுச்சு. பட் 02 2-0 அருமையாக நேற்று 2-0 வந்துருச்சு. இது மட்டும் இல்லைங்க, ஆல் போர்டு நான் கொடுத்த நம்பர் என்ன தெரியுங்களா? மெம்பர்ஷிப்பில் 02 தான் கொடுத்தேன். ஆல் போர்டுக்கு 2 நம்பருமே ஹிட் ஆகிடுச்சு, புரியுதுங்களா? சூப்பரான வின்னிங் நேற்று எடுத்து கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், சி போர்டில் 0 வச்சுருக்கேன். 02 தான் நேற்று நம்ம ஆட்டமே இல்லைங்களா? 02 தான் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே 02 தான் வச்சு கொடுத்துருப்பேன். மெம்பர்ஷிப்பெல்லாம் நேற்று லட்டு மாதிரி புரியுங்க, 2 நம்பருக்கு வந்துருச்சு. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிக் வின்னிங் கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, நைட்டு 6 மணி ஷோக்கு டியரில் நாம் ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? நேற்று 6 மணி ஷோ டியரோட வின்னிங் என்னங்க? 379 இல்லைங்களா? 3 நம்பர் அப்படியே உட்காந்துருச்சுங்க. சூப்பரான வின்னிங் நேற்று கொடுத்துருக்கோம். நேற்று நிறையா பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க டியர் ப்ளே பண்ணுறவங்க வின்னிங் அடிச்சு நவுத்திட்டாங்க. ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்னாடி தான் சைபர் 15 வின்னிங் கொடுத்தேன். 3 நாளில் 2 வின்னிங் கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லை, கேரளா லாஸ்ட்டு 12 நாளாக உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸாக நமக்கு நம்பர் போர்டு ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. சிங்கிள் போர்டு, ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. டியரும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஏபிபிசிலாம் சொல்லலை, ஓகேங்களா? அதையெல்லாம் விட்டு ஹிட் ஆனது மட்டும் இந்த 4 நாளில் 2 வின்னிங் கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? சூப்பராக நம்பருக்கு வந்துட்டுருக்கு. நம்ம லைன் அருமையாக வந்துட்டுருக்கு. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்றைக்கி போர்டு பார்ப்போம், ரைட்டுங்களா? போர்டு பார்ப்போம். இப்போது நேற்று 230 ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இப்போ நான் பாக்ஸ் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஏ போர்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஓகேங்களா? ஏ போர்டை நான் மார்க் பண்ணுறேன், ஓகேங்களா? கவனமாக கவனிங்க. ஏ போர்டில் 2 நம்பர் எடுப்போம், ஓகேங்களா? 2 நம்பருக்கு சான்ஸ் இருக்குது இன்றைக்கி. எப்படின்னு நான் சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. இப்போது நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த 4ஓட நம்ம கட் பண்ணிக்கலாம், ஓகே? அந்த 4ஓட நாம் கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்போது மேலே பாருங்கள், ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், மேலே பாருங்கள், 451ன்னு போகுதுங்க, ரைட்டுங்களா? ஸோ கவனமாக கவனிங்க. ஈஸியான மெத்தேடு, ஓகேங்களா? அழகாக நம்பர் உட்காந்துரும், உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே பாருங்கள், 451ன்னு மேலே போகுதுங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், இந்த 4 காமனாக வச்சுக்குவோம் இல்லைங்களா? இப்போ இந்த 4 காமனாக வச்சுக்கிட்டா அதுக்கு மேலே இருக்க 2 நம்பரை பார்க்குறோம். அப்போது அந்த 1 இருக்குது, 1ஆம் நம்பர் இருக்குது இல்லைங்களா? அந்த 1ஆம் நம்பருக்கு அடுத்த நம்பர் 2ஆம் நம்பர் வந்துருச்சு, புரியுதுங்களா? அப்போ அந்த 1ஆம் நம்பருக்கு அடுத்த நம்பர் 1 கூட்டி கழித்து வந்துடுச்சு. அப்போ கூட்டி வந்ததுனால பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க இருக்குது? ஸோ இந்த 5 இருக்குது. இந்த 5 வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் இல்லைங்களா? ஏன்னா ஒன்று கூட்டி கழிச்சு வச்சாச்சு. அதனால் 415, 425, 451, 452 அப்படி கொண்டு வந்து முடிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ ஏ போர்டில் இல்லைங்களா? ஏ போர்டில் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள், 5ஆம் நம்பர் வரதுக்கு பாசிபிள் அதிகம், ஓகேங்களா? ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஏ போர்டில் இன்னொரு நம்பருக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ அதையும் பார்த்துடலாம். இப்போ இதை அப்படியே எடுக்கிறேன், இந்த எல்லோ பாக்ஸ் எடுத்துடுறேன். ஸோ கவனமாக கவனிங்க, எதையுமே சாதாரணமாக நினைக்க வேணாம். ஸோ கவனமாக கவனிங்க, ஓகேங்களா? ஸோ இதை அழிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குன்னு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன், ஓகேவா? இந்த 419க்கு பாக்ஸ் போடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இங்கேருந்து மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுவோம், ஓகேங்களா? கீழேருந்து ஒரு பாக்ஸ் போட்டோம், ஓகேங்களா? 419ன்னு அந்த பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா? 419ன்னு அந்த எல்லோ கலர் பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த 4 என்ன பண்ணலாம், நம்ம காமனாக ஆஸ் யூஷுவல் வச்சுக்கலாம். அந்த 1ஆம் நம்பருக்கு 1 கூட்டி 2ஆம் நம்பர் வந்துருச்சு, புரியுதுங்களா? 1ஆம் நம்பரை கூட்டி 2ஆம் நம்பர் வந்துருச்சு. எப்போ எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போது அப்படி 1ஆம் நம்பர் கூட்டி கழித்து ஒன்று வர்றப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன வரலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் என்னங்க வைக்கலாம்,
ஏ போர்டில் 9க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 419 429 கொண்டு வந்து முடிக்க சான்ஸ் இருக்குது. அப்போது ஏ போர்டில் 5 இல்லைனா 9 இல்லைங்களா? 5க்கு பவர் பண்ணி வைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. வந்து 5 ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். பட் 9க்கு பவர் பண்ணி 4 வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ 9க்கு பவர் பண்ணி வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இந்த ஃபேமிலி தான் வரணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் நான் தெளிவாக போர்டு கொடுக்கும்போது இன்றைக்கி நான் போர்டு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பி போர்டு பார்ப்போம். கவனமாக கவனிங்க. இப்போது பி போர்டுக்குமே 2 சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதையுமே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? பி போர்டுக்கும் 2 சான்ஸ் இருக்குது. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுற பாருங்கள். இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது 2 சான்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம்? இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நாம் ஆஸ் யூஷுவல் கட் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி கட் பண்ணி மேலே பார்க்கும்போது 130ன்னு போகுதுங்க. புரியுதுங்களா? 130ன்னு போகுது. கீழேயும் பாருங்களேன். அதே அந்த 1 காமனாக வச்சு பார்த்தா இங்கேயுமே 1 3 1 3 வந்துருச்சு. அப்போ சைபர் என்ன ஆகணும்? 1 கூட்டி கழிச்சு வரணும் இல்லைங்களா? சைபர் என்ன ஆகணும்? 1 கூட்டி கழிச்சு வரணும். இல்லைனா இதே மாதிரி ரிப்பீட்டட் அடுத்த நம்பர் வர்றப்போ இந்த சைபர் ஸ்ட்ரெயிட்டாகவும் வர சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இது பவரில் வரதாங்க பாசிபிள் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது பி போர்டுக்குமே என்னது 5 வரதாங்க பாசிபிள் அதிகம். புரியுதுங்களா? ஏன்னா வந்து அடுத்து 2 நாள் தொடர்ந்து நம்பரை மாற்றி வச்சுட்டான். அப்போ அடுத்த நாள் வர நம்பர் என்ன வரணும்? பவரில் வரதாங்க சான்ஸ் இருக்குது. அப்போ பி போர்டுக்குமே நமக்கு என்ன தான் சான்ஸ் இருக்குது? 5 தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக சைபர் இந்த ஃபேமிலி வர சான்ஸ் இருக்குது. இன்னொரு சான்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போது இதே சைபர் வரதுக்கு இன்னொரு பாசிபிள் இருக்குது. இப்போ நல்லா கவனமாக கவனிங்க. இப்போ நான் அதை அழிக்கிறேன். சைபர் பி போர்டு வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா 5 வந்து பவர் பண்ணி வரதுன்னு நான் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. பட் சைபர் வரதுக்கு பாசிபிள் எப்படின்னு பாருங்கள். இப்போ ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த பாக்ஸை கவனமாக கவனிங்க. இப்போது இங்கே பாருங்கள், ஹரிசாண்டலாக போட்டிருக்கேன் இல்லையா? இந்த 230 அந்த 230 கவனமாக கவனிங்க. அப்போது சென்டராக 3 நம்ம என்ன பண்ணலாம்? காமனாக வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போது மேலே இருக்கிற 1க்கு இந்த எல்லோ பாக்ஸில் 2 இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த 2க்கு 1 3 கூட்டி பார்த்தா 3 இருக்குது. அப்போது 230 இதை சொல்ல வரது புரியுதுங்களா? அப்போ இந்த 230ன்னு இந்த எல்லோ பாக்ஸில் போகுது. அப்போ இந்த 3 காமனாக வச்சுக்கிட்டா இந்த 2 மைனஸ் பண்ணி மேலே ஒன்று இருக்குது ஆல்ரெடி வச்சுட்டான். அப்போ கொண்டு வந்து 230 130ன்னு கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். அப்போ பி போர்டில் சைபருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்போது 5 சைபர் இதில் ஏதோ ஒன்று வரலாம். பட் எதுவும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டுறேன் லாஸ்ட்டாக. பட் சைபர் 5 பி போர்டு வரத்துக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பேரை விட்டுட்டு இன்னொன்று பி போர்டு வரத்துக்கு என்ன சான்ஸ்னு பார்த்துருவோம். அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருவோம். வேகமாகவே சொல்லிடுறேன், கவனமாக கவனிங்க. இப்போது இந்த பாக்ஸ் எடுத்துடுறேன், 2 பாக்ஸ் எடுத்துடுறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ பாருங்கள், இங்கே 419 முந்தானது ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா? அது எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் 419 வந்துச்சு இல்லைங்களா? இப்போ அதை நான் பாக்ஸ் பண்ணுறேன். இந்த 419 மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே இருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். இங்கே கொண்டு வந்து நான் இப்படி நிறுத்திடுறேன். ஓகேங்களா? இப்படி நிறுத்திடுறேன். இப்போ இதை எல்லோவும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 419 இருக்குது. அப்போ நம்ம சென்டர் போர்டிலிருந்து பார்ப்போம். 149ன்னு வைங்க. ஓகேங்களா? பிஏசின்னு எடுங்க. 149ன்னு இதில் முடிஞ்சிருக்கு நம்பரு. அப்போது அதாவது அந்த எல்லோ பாக்ஸ், அதாவது வெர்டிகலாக போட்ட எல்லோ பாக்ஸில் பாருங்கள், 149 அந்த 1 வச்சுக்கோங்க. அந்த 4க்கு 1 குறைச்சி 3 வச்சுட்டான். அப்போது அப்படி பார்க்கும்போது சி போர்டு 9 ஸ்ட்ரெயிட்டாக வர பாசிபிள் இருக்குங்க. ஸோ பி போர்டில் 9 இல்லைங்களா? அப்போ நம்ம 2 சான்ஸ் பார்த்துருக்கோம். 0 9 இல்லைங்களா? 5 செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். 0 9 பி போர்டில் வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஏ போர்டில் நான் என்ன சொன்னேன்? 5 வர பாசிபிள் அதிகம், இல்லை 9 வர பாசிபிள் அதிகம் சொன்னேன். பி போர்ட்லேயும் என்னதான் இருக்குது? 5 9 வரதாங்க, 0 9 வரதாங்க பாசிபிள் இருக்குது. புரியுதுங்களா? இப்படி தான் இன்றைக்கி நம்பர் கண்டிப்பாக இந்த மாதிரி பேர் வந்தாகணும் இன்றைக்கி. இப்போ சி போர்டு பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோவை. இப்போ வந்து சி போர்டை கவனிங்க. சி போர்டை பாக்ஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டேன். இப்போது கீழே இருந்து ஹரிசாண்டலாக ஒரு பாக்ஸ் போடுறேன். அதையும் கவனமாக கவனிங்க. இப்போ இங்கே வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கே தெரியும், ஈஸியாகவே இல்லைங்களா நம்பர் எடுக்கலாம். பாருங்கள், சி போர்டில் நான் ஒரே நம்பர் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன். ஓகேங்களா? அது வரத்துக்கு பாசிபிள் அதிகம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த எல்லோ கலர் பாக்ஸில், அதாவது ஹரிசாண்டலாக போட்ட ரெட் கலர் பாக்ஸில் பாருங்கள், எல்லோ கலர் பாக்ஸில் பாருங்கள். அந்த எல்லோ கலர் பாக்ஸில் 419 இருக்குங்க.
புரியுதுங்களா? 419 இருக்குது. இப்போது அந்த 9 காமனாக வச்சுக்கலாம். இந்த 9 நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வச்சுக்கலாம். இந்த 9 காமனாக வச்சுக்கிட்டா அடுத்தது பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பர் இருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்கணும், பாருங்கள். அப்போ அந்த 1ஆம் நம்பருக்கு ஒன்று கழித்து சைபர் வச்சுட்டான். அப்போ பேலன்ஸ்கிற 4ஆம் நம்பர் என்னங்க வரணும், ஸ்ட்ரைட்டாக வந்துடணுங்க. அப்போ சி போர்டில் 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஸ்ட்ராங்காகவே. ஓகேங்களா? இப்போது இன்னும் இதே நம்பர் 4ஆம் நம்பர் இன்னொரு வாய்ப்பு, அதே நம்பர் தான் வரும். பட் இன்னொரு சான்ஸ் எப்படி இருக்கலான்னு பாருங்கள். 2 விதமாக அவன் எடுப்பான். ஸோ அதனால் அதையும் பார்த்துருவோம். இப்போது இந்த ரெட் கலர் பாக்ஸை அப்படியே நான் மேலே கொண்டு போகிறேன், கவனமாக கவனிங்க. ஓகேங்களா? இந்த எல்லோ பாக்ஸை நான் எடுத்துடுறேன். ரெட் கலர் பாக்ஸை அப்படியே மேலே கொண்டு போகிறேன், கவனமாக கவனிங்க. ஓகே, இங்கே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? இப்போது இங்கே 964ன்னு இருக்குது இல்லைங்களா? இங்கேருந்து வாங்க, 964ன்னு இருக்குது கீழேருந்து மேலே பார்த்தா இல்லைங்களா? அப்போது 964, அப்போ 9 காமனாக வச்சுக்கிட்டா அடுத்த நாள் சி போர்டு ரிசல்ட்டு சைபர். அப்போது வந்து சைபர், அதாவது சைபர் சஸ்பென்ஸாக கொடுத்துருக்கோம். அதாவது சஸ்பென்ஸாக 5 இருக்குது உள்ளே இருக்குது. அப்போது சைபர் சஸ்பென்ஸ் அப்படின்னா ஓகேவா, 5ஆம் நம்பர் இன்டைரக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ 964 சைபர் 5ஆம் நம்பர் எடுத்துட்டான். 5 சஸ்பென்ஸ்னா 954. புரியுதுங்களா? சி போர்டில் 964ன்னு மேலே போகுது, 964ன்னு மேலே போகுது, 954ன்னு வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் அதிகம். போர்டு பார்த்துருக்கோம். அப்போ நம்ம பார்த்தது ஓவராலாக பார்க்கும்போது நம்ம எத்தனை நம்பர் பார்த்துருக்கோம் நான் எழுதுகிறேன், கவனமாக கவனிங்க. நம்ம பார்த்த நம்பரே இது தாங்க, 5904. இந்த ஃபேமிலி இன்றைக்கி வந்தாகணும். கூட என்னோடய போஸ்ட் கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்கும்போது 8 கூட வந்தால் வரலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சாகணும். ஓகேங்களா? 059448. ஸோ இதை பார்த்துட்டு நான் ஃபைனலாக 1 மணிக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த நம்பர்ஸ் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் 8 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோடது கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். இந்த பேஜில் ஹிட்டிங் நம்பர் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கொடுத்த இந்த 8 நம்பரில் கண்டிப்பாக இந்த நம்பர் கண்டிப்பாக வரணும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி ஆல் போர்டு, சிங்கிள் போர்டு, ஸ்ட்ராங் நம்பர் இல்லைங்களா? எது வேணாலும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் அதிகமாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 நம்பர் டு 3 நம்பர் டு 4 நம்பர் தான் கொடுப்பேன். ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு. அதே மாதிரி ஏபி தனியாக, பிசி தனியாக பிரித்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? இதெல்லாம் வேணும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு தான் டிஏர் 6 மணி ஷோக்கு ஹிட் அடிச்சிருக்கோம், வின்னிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நேற்றும் கேரளா பார்த்துருப்பீங்க, அருமையான நம்பருக்கு வந்திருக்கு. சிங்கிள் போர்டு நீங்கள் ஸ்ட்ராங் நம்பர் இருக்குது, ஆல் போர்டு ஸ்ட்ராங் நம்பர் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் நைட் 1 மணிக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. அதே மாதிரி இந்த பாக்ஸு 2 பாக்ஸில் ஒரு பாக்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. அது எந்த பாக்ஸ்னு நான் 1 மணிக்கு நான் பல ரிசல்ட்டை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன் மெம்பர்ஷிப்பில். தேங்க்யூ.